ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சால்னா தாங்க செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க. அதில் 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு மராத்தி மொக்கு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டதுக்கு அப்புறமா நீல வாக்கில் 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போல்லாம் இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இதில் புதினா சேர்த்து செய்யும்போது ரொம்பவே மணமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா காரம் வரைக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது, பார்த்து திட்டமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது வந்து கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 5-6 முந்திரி வந்து சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலைக்கு பதில் நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து கொதிக்கிற இந்த சால்னாவில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது கொதிச்சு அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்மளோட சால்னா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசைன்னு, இட்லின்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.